அது இரவு தூங்கும் போதோ மாலையிலேயோ 5 ஆயத்து குர்ஆன் ஓதும். 5 ஆயத்துக்கு 5 ஆயத்து தான் ஓதணும்னு நான் சொல்லல. அப்புறம் அதை விட உங்களுக்கு நேரம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல சொல்றேன். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் தந்தை உயிரோடு இருந்தா ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில. இந்த ரெண்டை நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க. 2 விஷயம் சொன்னேன். முதல் விஷயம், குர்ஆனை காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சபட்சம், அல்லது மாலையில கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு முறை, அந்த நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாது குர்ஆனை தொடாத நாள் அப்படின்னு உங்க வாழ்க்கையில இனிமேல் அந்த ஒரு நீங்க மனப்பாடம் பண்ணி வச்ச அதை ஓதுற அப்படின்னு இல்ல, குர்ஆனை திறந்து அதை ஓபன் பண்ணி அதை ஓதுற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த புக்கை நெருக்கமாக்குங்க. 2வது, உங்க தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில ஒரு நாள் பேசுங்க. அந்த நாள் அவர்கள் இல்லாத நாள் அவங்க வாழ்த்துக்கு கூடாது. அவங்களோட நீங்க தொடர்புல இல்லாத ஒரு நாள் உங்க லைஃப்லயோ, அல்லது குர்ஆனோட நீங்க பேசின, அல்லது குர்ஆன் உங்களுடைய நாவுல பேச வைக்காத ஒரு நாளோ, அல்லாஹ்வுடைய வார்த்தையை உங்க நாவு உச்சரிக்காத ஒரு நாளோ, தாய் தந்தையுடைய உரையாடல் உங்க நாவுல இல்லாத ஒரு நாளோ வாழ்க்கையில் இல்லாம நீங்க ஆக்குனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலேயே தான் இருப்பீங்க. 2ஐ விட ஒரு பெரிய அமல் எனக்கு தெரியல. சஹாபாக்களுடைய கருத்துக்களை வச்சு, ரசூலுடைய ஹதீஸை வச்சு சொல்றேன். அல்லாஹ்விடத்துல ஒரு அடியானுடைய பாதுகாப்பு கொண்டு வருது, அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குறதுக்கு, அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு அடியான் ஆகிறது.